இட்லி பொடி அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டம்ளர், உளுந்தம்பருப்பு 1 முக்கால் டம்ளர், அப்புறம் இவ்வளோ மிளகாய், பூண்டு 2 சின்ன பெருங்காய கட்டி, இதெல்லாம் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இதோட அந்த கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதில் பாக்ஸில் கருவேப்பிலை பொடி அதையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதே இட்லி பொடியை அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நான் முதல்ல காட்டினதெல்லாம் சும்மா தான் வறுத்தேன், வெறும் வடைச்சட்டியில். அது எல்லாத்தையுமே இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அதோட கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி மட்டும் போட்டு சூப்பராக எவ்வளோ இட்லி பொடி நமக்கு கிடச்சிருக்கு. இது கடையில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு 10 ரூபான்னு விற்கிறாங்க. இது வீட்டிலே எல்லோரும் அரைச்சி இந்த மாதிரி பயன்படுத்தலாம். சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சத்தானதும் கூட. கருவேப்பிலையெல்லாம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால செரிமானத்துக்கும் நல்லது.